But Ajit வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told I'm fans. very grateful to the love that you have all given. அஜித் முதல்வரே விஜயே கடவுளே அஜித் முதல்வரே விஜயே தல ரசிகன் தளபதி தொண்டன் ஜே நடிச்சது போதும் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்துட்டாரு பிடிச்சத பண்ணலான்னு வண்டி ஓட்ட போகிட்டாரு தளபதி சண்டை எல்லாம் ஓரம் கட்டு நண்பா தோழா நாம் தமிழன் என்று உறக்க சொல்லுதெம்பா கடவுளே அஜித் முதல்வரே விஜயே இணைந்துடு பிணைந்துடு ரத்த உறவை சேர்ந்துடு அடியோடு அழித்துடு கொத்தடிமையை ஒழித்துடு புலியின் வருகை கண்டு நரி கூட்டம் பதறுது படைபல பார்த்த பின்னே பாவ குழந்தை அழுகுது செய்த துரோகம் நினைவிற்கு வேற இருக்கவா ஒரு விரலில் விடை உண்டு விதி மாற்றவா உரிமையை பறிக்காதே ஊழல்கள் செய்யாதே பிறப்பால் பிரிக்காதே இனிமேலும் முடியாதே வந்தார் என் தலைவனே ஆழ போற தமிழனே கடவுளே அஜித்தே முதல்வரே விஜயே கடவுளே கடவுளே அஜித் அஜித் முதல்வரே முதல்வரே விஜயே விஜயே புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரையடா அம்புட்டுதான். But Ajit வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told I'm fans. very grateful to the love that you have all given. அவர் தானே எவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறாரு, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீங்கள் எப்போயா வாழ போகிறீங்க அப்படின்னு ஃபேன்ஸை பார்த்து கேட்குறாங்க. அப்போலேருந்தே அவர் ரசிகர்கள்லாம் நீ ஓரளவு இது பண்ண, அதுக்கு மேலே நீ படத்தை பார்க்குறதோட இரு, அதுக்கு மேலே கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போகாதேங்கிறாங்க. ஆனால் இந்த கிறுக்கங்கள்லாம் சொன்ன பேச்சை எங்கே கேட்குறாங்க பாருங்கள். அப்புறம் ஒருத்தர் அப்படியே பஸ்ஸு மேலே ஏறி அவர் படத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு அப்படியே அந்த பையன் செத்து போயிட்டான், 20 வயசு பையன். இவர் வரல, இவர் வருத்தம் தெரிவிக்கல, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தேவையா? இவர் தான் அறிவுரை சொல்கிறார், அந்த அறிவுரையை கேளுங்க. சும்மா ஒருத்தரை கடவுளுக்கு ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள்.